ஆல் இண்டியா ரேடியோ. புதிய இந்தியா ஒரு கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறுகிறது மகுடம் சூடிய லட்சியங்கள் பகுதி 1. 2014 முதல் 2024 வரை 10 ஆண்டுகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம். இந்திய உளக்காட்சியின் யதார்த்தங்களை அடிப்படையாகக் கொண்ட நன்கு சிந்திக்கப்பட்ட பார்வையை பற்றிய நுண்ணறிவை வழங்குகிறது. இது முதலில் உகந்த சூழலை உருவாக்குகிறது, பின்னர் குடிமக்களுக்கு பாதுகாப்பை வழங்குகிறது, இறுதியில் அவர்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை வழங்குகிறது. 2024 புத்தாண்டில் இந்த 10 ஆண்டுகளின் சாதனைகளை பற்றியும் புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான வரி வடிவை உருமாற்ற சீர்திருத்தங்கள் எவ்வாறு எழுதியுள்ளன என்பதில் சிறப்பு கவனம் செலுத்தி நாடு எவ்வாறு வளர்ச்சியை மாற்றியுள்ளது என்பதையும் அறிந்து கொள்வோம். இந்த 10 ஆண்டுகள் ஒவ்வொரு துறையிலும் வேகமான வளர்ச்சியால் வரையறுக்கப்படுகிறது. இந்தியாவை வளர்ந்த தேசமாக மாற்றும் உறுதிப்பாட்டை பற்றியதாக இந்த 10 ஆண்டுகள் அமைகின்றன. 2014 முதல் 2024 வரையிலான காலம் சுதந்திர இந்தியாவில் மக்களின் பங்களிப்புடன் கூடிய மிகவும் ஆற்றல் வாய்ந்த 10 ஆண்டுகளாக மாறியுள்ளது. நீண்ட சிந்தனைக்கு பிறகு நிர்ணயிக்கப்பட்ட இலக்குடன் அமிர்த காலத்தின் பயணம் தொடங்கியிருக்கும் வேளையில் வளர்ந்த இந்தியா என்ற மகத்தான உறுதிப்பாட்டின் அடித்தளமாக இந்த 10 ஆண்டுகள் உள்ளன. நாட்டை புதிய உச்சங்களுக்கு உயர்த்தவும் தொடர்ச்சியான முன்னேற்ற பாதையில் தொய்வு இல்லாமல் கொண்டு செல்லவும் உரிய காலத்திற்குள் வளர்ச்சிப் பணிகள் கடைகோடி குடிமகனையும் சென்றடைவதை உறுதி செய்வதற்காகவும் முதல் முறையாக ஒரு மத்திய அரசு தேசியவாதத்தை எழுச்சியாக கொண்டு அந்தியோதயாவை தத்துவமாகவும் நல்ல ஆளுகை என்ற தாரக மந்திரத்துடனும் கடுமையாக உழைக்கிறது. 2024 புத்தாண்டு வேளையில் கடந்த 10 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட ஆதார தூண்களின் உதவியுடன் புதிய உதயத்திற்கு நாடு தயாராகியுள்ளது. ஒரு அரசு என்ன செய்திருக்கிறது என்பதன் அடிப்படையில் அல்லாமல் அதன் பயன் கடைகோடி மக்களை சென்றடைந்திருக்கிறதா என்பது ஒரு அரசை நிர்ணயிப்பதற்கு மிக அவசியம். மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு தன்னிடம் உள்ளது என்ற சிந்தனையோடு தன் செயல்பாட்டு அறிக்கையை அரசு எப்போதுமே தயாராக வைத்திருக்கிறது. எங்கள் பணிகளின் இடைக்கால கணக்குகள் எங்களிடமிருந்து பெறப்பட வேண்டும் என்ற துணிச்சலை நாங்கள் வெளிப்படுத்தியுள்ளோம். 2022 ஆண்டில் சுதந்திரத்தின் 75வது ஆண்டு கொண்டாடப்படும் போது நமது தலைசிறந்த ஆளுமைகள் எந்த கனவிற்காக போராடி தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்தார்களோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதற்காக இதுபோன்று 75 இலக்குகளை நிர்ணயித்துள்ளோம். 75 தீர்மானமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்று அமிர்த பெருவிழா ஆண்டு குறித்து கடந்த 2019 ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருந்தார். நாடு சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் நிறைவடையும் போது 75 தீர்மானங்களை நிறைவேற்ற மத்திய அரசு நிர்ணயித்த இலக்கு புதிய இந்தியாவை உருவாக்கும் வகையில் முழுமையாக நிறைவேற்றப்படுகிறது. புதிய இந்தியாவின் அடித்தளமாக இது உள்ளது. வரும் 2047 ஆண்டில் நாடு தனது 100ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது வளர்ந்த நாடுகளின் வரிசையில் வலிமையான நிலையில் இந்தியா திகழ்வதற்காக அடுத்த 25 ஆண்டுகளுக்கான திட்டங்களை உருவாக்கி சாமானிய மக்களின் வாழ்க்கையை பாதுகாத்து மக்களின் பங்களிப்பை அதிகரித்து ஜனநாயக மாண்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து பலமான இந்தியா என்ற லட்சியத்தை அடைய தற்போதைய மத்திய அரசு தீவிரமாக பணியாற்றுகிறது. சிறந்த எதிர்காலத்திற்கான நம்பிக்கை நிறைந்ததாக 2014 ஆண்டு அமைந்திருந்தது. தமது ஆட்சிக் காலத்தின் முதல் 5 ஆண்டுகளில் பணி கலாச்சாரத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி புதிய உந்து சக்தியை வழங்கினார். குறுகிய காலம் மற்றும் நீண்ட கால உத்திகளில் பணிகள் தொடங்கின. இதன் விளைவாக 2019 ஆண்டில் சிறந்த எதிர்காலத்தின் கனவுகளை, அதாவது புதிய இந்தியாவின் உறுதிப்பாடுகளை அடைவதற்கு தீவிரமாக செயல்பட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வலிமையான தலைமைத்துவம் மீது மக்களின் நம்பிக்கை பெருகியதோடு வளர்ச்சிக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. 2024 ஆண்டில் நாம் அடியெடுத்து வைத்துள்ள தருணத்தில் வளர்ந்த இந்தியா என்ற பிரம்மாண்ட உறுதிப்பாடுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு தனது 2வது ஆட்சிக் காலத்தை நிறைவு செய்யும் தருவாயில் உள்ளது. இந்த காலகட்டத்தில் அனைத்து சவால்கள் மற்றும் இடையூறுகளையும் தாண்டி ஒட்டுமொத்த உலகிற்கும் சிறந்த உதாரணமாக இந்தியா தன்னை முன்னிலைப்படுத்தியுள்ளது.
பூமியிலிருந்து விண்வெளி வரை தனது சாதனைகளால் ஒட்டுமொத்த உலகையும் இந்தியா திரும்பி பார்க்கச் செய்துள்ளது. வளர்ந்த இந்தியா என்ற உறுதிப்பாட்டை அதீத வலிமையுடன் அடைவதற்காக அனைத்து சவால்களும் முறியடிக்கப்பட்டு புதிய இந்தியாவின் வளர்ச்சிப் பயணம் தடையற்றதாக இருக்கும் என்பது தெளிவாகிறது. நான் மக்களுடன் கலந்து வாழும் நபர். நான் ஒரு அரசியல்வாதி மற்றும் மக்களின் பிரதிநிதி. எனவே இதில் ஒரு சில முக்கிய விஷயங்களை நான் காண்கிறேன். பொதுவாக கருத்து கணிப்புகள் தேர்தல் நடைபெறுவதற்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்பு வெளியாகி நடக்கப்போவது என்ன என்பதை நமக்கு தெரிவிக்கும். எனினும் இந்த முறை நாட்டு மக்கள் அனைவரும் தடைகளை தகர்த்து எங்களுக்கு ஆதரவளிப்பார்கள் என்பதை நீங்கள் மிக தெளிவாக உணர்த்தியிருக்கிறீர்கள் என்று சமீபத்தில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் பேசுகையில் தமது நம்பிக்கையை பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளிப்படுத்தினார். கடந்த 10 ஆண்டுகளில் தொடங்கப்பட்ட புதிய இந்தியாவை நோக்கிய பயணம் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைத்திருப்பதே இந்த நம்பிக்கைக்கு காரணமாகும். இதை அடிப்படையாக கொண்டு பிரம்மாண்டமான செழிப்பான வளர்ந்த இந்தியா கட்டமைக்கப்படும். 2014ஆம் ஆண்டு முதல் மத்திய அரசு சவால்களை மிக தீவிரமாக எதிர்க்கத் தொடங்கியது. இதன் பயனாக ஒவ்வொரு தடைக்கல்லையும் உடைத்து உலகின் எந்தவொரு நாடும் இதுவரை அடைந்திடாத நிலவின் தென் துருவத்தை இந்தியா அடைந்துள்ளது. G20 உச்சி மாநாட்டின் வெற்றிகரமான நிகழ்வுகள் இந்தியாவின் அந்தஸ்தை உயர்த்தியுள்ளன. ஒவ்வொரு சவாலையும் வெற்றிகரமாக எதிர்கொண்டு டிஜிட்டல் பரிமாற்றங்களில் இன்று இந்தியா உலக அளவில் முன்னிலை வகிக்கிறது. புத்தொழில் துறையில் உலகின் சிறந்த 3 நாடுகளின் வரிசையில் இந்தியாவும் சேர்ந்துள்ளது. இது மட்டுமல்லாமல் கைபேசி உற்பத்தியிலும் இந்தியா உலக நாடுகளை வழிநடத்துகிறது. திறன் வளர்ச்சியின் மூலம் நாட்டிற்கும் இதர நாடுகளுக்கும் தேவையான திறன்களுடன் பணியாளர்களை இந்தியா தயார்படுத்துகிறது. உப்பு சத்தியாகிரக போராட்டத்தின் போது ஒரு துளி உப்பை மகாத்மா காந்தி கையில் எடுத்தபோது ஒட்டுமொத்த நாடும் சுதந்திரத்திற்காக வெகுண்டு எழுந்தது. அதேபோல சந்திரயான் 3 திட்டத்தின் வெற்றியிலாகட்டும் அல்லது G20 உச்சி மாநாட்டை நடத்தியதில் ஆகட்டும் 140 கோடி மக்கள் தன்னம்பிக்கையுடன் திரள்கிறார்கள். நம்மால் இயலும், ஒவ்வொரு துறையிலும் நம்மால் முன்னேற முடியும் என்ற எண்ணம் எழுந்துள்ளது. இன்றைய இந்தியா உணர்வுகள் நிறைந்ததாக உள்ளது. தூய்மை, கழிவறைகள், சானிட்டரி நாப்கின்கள் பற்றி செங்கோட்டை கொத்தளத்திலிருந்து நாட்டின் பிரதமரே பேசுவார் என்று எவரும் நினைத்துக்கூட பார்த்திருக்க மாட்டார். இருந்தபோதும் சமூக தடைகளை தகர்த்து சிந்தனை மனப்பான்மையில் மாற்றத்திற்கான சமிக்கையை பிரதமர் வழங்கியதோடு மக்களின் பங்களிப்போடு அதை வெகுஜன இயக்கமாக மாற்றினார். காதி தயாரிப்புகளுக்கு அளிக்கப்பட்ட ஊக்கத்தினால் கடந்த 10 ஆண்டுகளில் காதி விற்பனை 4 மடங்கு அதிகரித்து கதர் உயர்தரம் வாய்ந்த ஆடையாக மாறியுள்ளது. கொள்கை வடிவமைப்பாளர்கள் மற்றும் நிபுணர்களின் சிந்தனை எவ்வாறு மாறியிருக்கிறது என்பதற்கு மக்கள் நிதி திட்டம் ஒரு சிறந்த உதாரணம். கடந்த 2014ஆம் ஆண்டு பிரதமர் இத்திட்டத்தை அறிமுகப்படுத்திய போது இது வளங்களை வீணாக்குகிறது என்று பரவலாக கூறப்பட்டது. ஏழை மக்களுக்கு பணம் இல்லை என்றால் அவர்கள் வங்கிக் கணக்குகளில் எவ்வாறு முதலீடு செய்வார்கள் போன்ற எதிர்மறை கருத்துகள் பெருகின. இன்று அதே மக்கள் நிதி கணக்கு ஏழை மக்களை பெருமைப்படுத்தியிருப்பதோடு அவர்களது சுயமரியாதையாகவும் மாறியுள்ளது. மத்திய அரசின் திட்டங்களால் வெறும் 5 ஆண்டுகளில் 13.5 கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மீண்டு வளர்ச்சிக்கான புதிய உத்வேகம் கொண்டுள்ள புதிய நடுத்தர வர்க்கம் என்ற பிரிவில் சேர்ந்துள்ளனர். நேர்மறை வளர்ச்சி மக்களின் சிந்தனையாக மாறியது. விளையாட்டு, அறிவியல், அரசியல் அல்லது பத்ம விருதுகள் என எந்தவொரு விஷயத்திலும் உயரிய சிபாரிசு இல்லாமல் வெற்றி பெறுவது சுலபமல்ல என்று சாமானிய மக்கள் கருதி வந்தனர். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அனைத்து துறைகளிலும் தங்களுக்கான அதிகாரத்தை நாட்டு மக்கள் உணர்ந்து வருகிறார்கள். முன்பெல்லாம் பயங்கரவாத தாக்குதல்கள் நிகழ்ந்தபோது முந்தைய அரசுகள் சமாதான மனப்போக்கை கொண்டிருந்தன. ஆனால் புதிய இந்தியாவின் பணியில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தினால் தீவிரவாத தாக்குதல் சம்பவங்களுக்கு பொறுப்பான நாடு உலக நாடுகளிடம் தன்னை காப்பாற்றுமாறு கெஞ்சுகிறது. இந்தியாவின் செயல்பாடு பழைய எண்ணப்போக்கை மாற்றியுள்ளது. இன்றைய இந்தியா பருவநிலை மாற்ற சவால்களுக்கு தீர்வு வழங்குவதோடு அதன்படி உலக நாடுகளை வழிநடத்தவும் செய்கிறது. விளையாட்டுத் துறையில் இருந்து வந்த தடைகளை மத்திய அரசு நீக்கியுள்ளதால் உட்கட்டமைப்பு மற்றும் திட்டங்களின் காரணமாக விளையாட்டு வீரர்கள் குறித்த சமூகத்தின் எண்ணமும் மாறியுள்ளது. புகழ்பெற்ற விளையாட்டுகளில் இந்தியாவின் பதக்க எண்ணிக்கை 100ஐ கடந்திருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பல ஆண்டுகளாக நவீன உட்கட்டமைப்பு வசதிகள் போதிய அளவில் இந்தியாவில் இல்லாதது வளர்ச்சிக்கான பெரும் தடைக்கல்லாகவே இருக்கிறது.
இருந்தது. ஆனால் 2014ஆம் ஆண்டு முதல் உலகின் மிகப்பெரிய உட்கட்டமைப்பு கட்டமைப்பின் மூலம் இந்தியா முன்னெப்போதும் இல்லாத உட்கட்டமைப்பு வளர்ச்சியை எதிர்கொண்டு வருகிறது. 2013-14ஆம் ஆண்டில் நாள்தோறும் 12 கிலோமீட்டர் நெடுஞ்சாலைகள் கட்டமைக்கப்பட்டதிலிருந்து இந்தியாவின் வேகத்தையும் அளவையும் புரிந்து கொள்ள முடியும். தற்போது 2022-23ஆம் ஆண்டில் நாளொன்றுக்கு சுமார் 28 கிலோமீட்டர் நெடுஞ்சாலைகள் கட்டமைக்கப்படுகின்றன. கடந்த 2014ஆம் ஆண்டு நாட்டில் 5 நகரங்களில் மெட்ரோ ரயில் இணைப்பு இருந்தது. தற்போது 2023ஆம் ஆண்டில் 22 நகரங்களுக்கு இந்த இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டில் 70 விமான நிலையங்கள் நாடு முழுவதும் இயங்கி வந்த நிலையில் தற்போது இந்த எண்ணிக்கை சுமார் 150ஆக உயர்ந்துள்ளது. 2014ஆம் ஆண்டில் 380 மருத்துவக் கல்லூரிகள் நாடு முழுவதும் செயல்பட்டு வந்தன. இந்த எண்ணிக்கை 2023ஆம் ஆண்டில் 700ஐ கடந்துள்ளது. 2014ஆம் ஆண்டில் 350 கிலோமீட்டர் தூர ஒலியிழை இணைப்புகள் கிராம பஞ்சாயத்துகளை சென்றடைந்தன. 2023ஆம் ஆண்டு வாக்கில் கிராம பஞ்சாயத்துகளை இணைக்கும் வகையில் 6 லட்சம் கிலோமீட்டர் ஒலியிழை இணைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. 2014ஆம் ஆண்டில் நாட்டின் 55% கிராமங்கள் மட்டுமே பிரதமரின் கிராம சாலை திட்டத்தின் மூலம் இணைக்கப்பட்டிருந்தன. 4 லட்சம் கிலோமீட்டர் சாலைகளை கட்டமைத்ததன் வாயிலாக இந்த இலக்கம் 99%ஐ எட்டியுள்ளது. 2014ஆம் ஆண்டில் இந்தியாவில் 20,000 கிலோமீட்டர் ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டிருந்தன. அதாவது 70 ஆண்டுகளில் 20,000 கிலோமீட்டர் ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டன. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் ஏறத்தாழ 40,000 கிலோமீட்டர் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளன. இன்றைய இந்தியாவின் வேகம், அளவு மற்றும் வெற்றிக்கு இது ஒரு சான்றாகும். அனைவருக்கும் வீடு வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தை அளிக்கும் வகையில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. சுலபமாக அடையக்கூடிய இலக்குகளுக்கு மாறாக நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள விஷயங்களில் கவனம் செலுத்தும் அணுகுமுறை நலத்திட்டங்களை அரசு சாத்தியப்படுத்த உதவியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறுகிறார். சுலபமாக அடையக்கூடிய இலக்குகளுக்கு மாறாக நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள விஷயங்களில் கவனம் செலுத்தும் அணுகுமுறை நலத்திட்டங்களை அரசு சாத்தியப்படுத்த உதவி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கருதுகிறார். ஒரு காலத்தில் இருளில் மூழ்கியிருந்த கிராமங்களுக்கு 100% மின்சார வசதி வழங்கப்பட்டிருப்பது இந்த சிந்தனை போக்கிற்கு ஓர் சிறந்த எடுத்துக்காட்டு. வாழ்வின் அத்தியாவசியமான தண்ணீர் இந்தியாவின் லட்சக்கணக்கான வீடுகளின் நீண்டகால கனவாக உள்ளது. சுதந்திரம் கிடைத்து பல்வேறு ஆண்டுகளுக்கு பிறகும் தங்களது உடல்நிலையையும் பொருட்படுத்தாமல் தண்ணீருக்காக பெண்கள் நீண்ட தூரம் செல்ல வேண்டியுள்ளது. இந்தியாவின் வளர்ச்சிப் பணியில் பெண்களுக்கும் பங்கு உள்ளது என்பதை பிரதமர் எப்போதுமே வலியுறுத்துகிறார். அவரது அரசின் ஜல்ஜீவன் இயக்கம் இதற்கு ஒரு உதாரணமாகும். இன்று 13.76 கோடிக்கும் அதிகமான வீடுகளுக்கு குழாய் வழி மூலம் தண்ணீர் வழங்கப்படுகிறது. அதாவது கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு வெறும் 17% என்ற இலக்கத்திலிருந்து 70% வீடுகளுக்கு தண்ணீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. சுகாதார நெருக்கடியின் சுமைகளையும் பெண்கள் சுமக்க வேண்டியிருந்தது. 2014ஆம் ஆண்டிற்கு முன்பு கிராமப்புறங்களில் தூய்மை நிலை 40% மட்டுமே இருந்தது. ஆனால் தூய்மை இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்ட பிறகு திறந்த வெளியில் மலம் கழிக்கும் பழக்கம் ஒழிக்கப்பட்டது. இது மட்டுமல்லாமல் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 10 கோடி சமையல் எரிவாயு இணைப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு புகையில்லா சமையலறைகளை உருவாக்கும் அரசின் உத்தரவாதம் பூரண நிலையை அடையும் தருவாயில் உள்ளது. இன்று கிட்டத்தட்ட 100% இந்திய கிராமங்கள் சமையல் எரிவாயு இணைப்புகளை பெற்றுள்ளன. எனினும் முன்பு இந்த எண்ணிக்கை 50 முதல் 55%ஆகவே இருந்தது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ஆட்சி பொறுப்பை ஏற்றது முதலே சுகாதாரத்துறையை மறுசீரமைப்பதில் உறுதி பூண்டுள்ளது. இன்று ஆயுஷ்மான் பாரத், அதாவது பிரதமரின் மக்கள் சுகாதார திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் 55 கோடிக்கும் அதிகமானோருக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ சேவைகளை உறுதி செய்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் 28 கோடிக்கும் அதிகமான ஆயுஷ்மான் சுகாதார அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. இது தவிர செலவை குறைக்கும் நோக்கத்தோடு மலிவான விலையில் தரமான மருந்துகளை வழங்கும் மக்கள் மருந்தக மையங்களில் 50 முதல் 90% தள்ளுபடி விலையில் மருந்துகள் வழங்கப்படுவதால் 23,000 கோடி ரூபாய் வரை சேமிக்க முடிகிறது. மிகவும் ஏழ்மை வாய்ந்த குடும்பத்தில் நான் பிறந்தேன், வறுமையில் வாழ்ந்தேன். அதனால்தான் அரசின் முயற்சிகள் ஏராளமான தடைகளை உடைத்திருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. மனநிலையில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் நாட்டிற்குள் மட்டுமல்லாமல் வெளியிலும் உணரப்படுகிறது என்று தெரிவிக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. நேயர்கள் இதுவரை கேட்டது
புதிய இந்தியா ஒரு கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் மகுடம் சூடிய லட்சியங்கள் பகுதி 1 இதன் 2ஆம் பகுதியை நாளை ஒளிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் கேட்கலாம்.